புதுமையான சுவையில் ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நாம் பார்க்க போகிறது. இதை ஒரு தரம் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் இனி அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சீஸே இல்லாமல் இவ்வளவு சீஸியாக எப்படி இந்த ரெசிப்பியை செய்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவுமே ஹெல்த்தியான பொருட்களை வச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கேன். சாப்பிட்றதுக்கு சீஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்காக நான் 2.5 கப் அளவுக்கு கோவாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை முட்டைக்கோசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே கோவான்னு சொல்லி தான் சொல்லுவோம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதோட அவிச்ச பயிறு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக நச்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனித்தூள், அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதை கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருந்தேன். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து செய்கிறதால நல்ல வாசமாகவும் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட் இருந்தால் அதை கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லாட்டி ஆட்டா மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோர்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். நீங்கள் கோர்ன்ஃப்ளவர் சேர்க்குறதால இது நல்ல கிறிஸ்பியாக வரும். சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட் ஆகும். இப்போ இதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கலந்து எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திலன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்காது. அதில் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்தெடுத்ததுக்கு பிறகு இப்போ நாம் இதை உருண்டை பிடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செய்கிறதால இது பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்திரன்னுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வராது. அதால் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். இதை பொரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் செஞ்சு வச்ச கோவா உருண்டையை ஒவ்வொன்றா சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்கிறதால நல்லாவே பொரிய ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வேணும். இப்போ பார்த்தா வழங்கும் 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெயை வடித்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு ஒரு சீஸ் மாதிரியான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சீஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பட்டர் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 5 பூடை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்திருக்கேன். சேர்த்தது பிறகு நல்லா இந்த வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு துண்டுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இதையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும் இந்த பூடு வதங்கி வரக்குள்ள. இப்போ இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். பட்டரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பட்டரில் மாவு நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தாலே வழங்கும் மாவு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் காய்ச்சி ஆறின பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மறுகி வந்தது பிறகு நான் இதில் ஒரு துண்டு சீஸ் சேர்த்திருந்தேன். சீஸ் ஆப்ஷனல் தான், விரும்பினா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சீஸ் நல்லாவே ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நாம் செஞ்சு வச்ச உருண்டைகளை இதோடு சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி ரொட்டி கூட இதை சாப்பிடலாம்.
இதில் நாம் அவிச்ச பயறு கூட சேர்த்திருந்தோம். ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பயறு கோவா இதெல்லாம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.